பாட்டில் பார்த்திங்கன்னா என்கிட்ட ரொம்ப நாளாகவே இருக்குது. இது என்னன்னே தெரில. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இது ஏன் நம்ம ஒரு டேபிளில் வைக்கிற மணி பிளான்ட் பாட்டாக மாற்றக்கூடாது, ஒரு லைவ் பிளான்ட் பாட்டாக ஏன் மாற்றக்கூடாது, அதுக்குள்ளேயும் ஒரு சிம்பிள் அக்வாரியம் வைக்கக்கூடாது, சிம்பிளாக 2 ஃபிஷ்ஷஸ் விடுற மாதிரி ஒரு அக்வாரியம் விடக்கூடாது அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல கொஞ்சமாக மண் போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டை வச்சிடலாம். ஸோ இனி ஒரு பாதி வரைக்கும் மண் போடலாம். மண் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கல்லாம் இருக்குள்ள அதை வைக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வாட்டர் பிளான்ட், ஒரு 2 வாட்டர் பிளான்ட் எடுத்திருக்கேன், அதை அப்படியே வச்சிடலாம். ஸோ இனி தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றினதுக்கு 10 நிமிஷம் அப்படியே சாண்டி செட்டில் ஆகட்டும். இப்போ செட்டில் ஆனதுக்கப்புறம் இப்போ மீன் விடலாம். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.